ஹலோ மக்களே, வணக்கம். நானும் உங்கள் பூவரசன். இந்த ஆடு மேட்ச் எப்படிங்க நீங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஓரளவுக்கு இதில் அமௌண்ட் வருங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கான்ஸ்டபிள் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆடு மேய்ச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆகிடலாம். அந்த அளவுக்கு இதில் அமௌண்ட் வருதுன்னு சொல்லலாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 30 ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 ஆட்டுக்கு 30 ஆடும் ஒரு 2 குட்டி போட்டுச்சுனாக்க, அந்த 2 குட்டி 30 ஆட்டுக்கு 30 × 2 போட்டாக்க 60 குட்டி ஆச்சா. அந்த 60 குட்டி வந்து வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷம் வச்சுக்கலாம். நம்ம 6 மாசத்துலயே ஓரளவுக்கு ஆயிடும். 10,000 ரூபாய் விற்கிற அளவு. நம்ம வந்து ஒரு வருஷமே வச்சுக்கலாமா. ஒரு வருஷம் வச்சுக்கிட்டா 60 குட்டி 60 × 10,000 போட்டுக்கலாமா. எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கே அவ்வளோ ஆச்சு. அது இல்லாமல் அந்த ஆடுங்க வேற இருக்கா. நம்ம இது மட்டும் தனியாக வர்றது மட்டும் ப்ராஃபிட் பார்ப்போமா. இதுதாங்க இந்த குட்டியில் 6 லட்ச ரூபாய் 60 குட்டிக்கு. அந்த 60 விட்டுட்டு நம்ம 50 குட்டிக்கு போட்டோம்னா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 50 ஆச்சா. அந்த 50 குட்டி ஆச்சா. 50 குட்டிக்கு 5 லட்சம் ஆச்சுங்க. உண்மையா அந்த 5 லட்சத்துல உங்களுக்கு என்ன நீங்க செலவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ₹1 செலவு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எதுவுமே தேவையில்லைங்க. இதுக்கு இயற்கையா பில்லு முளைக்குது. அந்த பில்லை மேய்ச்சிங்கனாலே போதும். அதுக்கான இது வந்துடும். என்ன உங்களுக்கு நீங்க மேய்க்கிறது தான் ஜாலியா. ஆனா வெயில் அடிக்கும், ஆடுகளை போயிட்டு திருப்பணும், ஓடிட்டே இருக்கும், நிறுத்தணும். அதுதான் ஒண்ணு. மற்றபடி எல்லாமே இதுல சிம்பிள் தாங்க. உண்மையா நிலம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் மேய்க்கலாம்னாக்க ஒரு 10 சென்ட் இருந்தா கூட போதும். ஓரளவுக்கு 10 சென்ட் பத்தாது, ஒரு 50 சென்ட் இருந்துச்சுனாக்க நீங்க தாராளமா மேய்க்கலாங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.